ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் பேக் பார்க்க போகிறோம். ஸோ எப்போயுமே நான் தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன், அதே மாதிரி ஹேர் பேக்கும் போட்டுருவேன். அதுக்கு தேவையான பொருட்கள்னால் பச்சை பயிறு, கொஞ்சம் வெந்தயம், உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு அது நல்லா சாஃப்டாக வரணும். அதை எடுத்து அடுத்த நாள் காலையில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். ஸோ அது மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 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 எக்கை வந்து ஜஸ்ட் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. அது வந்து நான் நைஃப் வச்சு அப்படியே எடுப்பேன். ஸோ உங்களுக்கு அப்படி பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து ஒரு பவுலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா இல்லைன்னா எல்லோவும் வந்து விழுந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பவுலில் பண்ணிக்கிறது நல்லது, சேஃப்டியாகவும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு கூட அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு சாஃப்டாக எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடணும். நல்லா ஸ்ப்ளிட்டாக ரெண்டாக தலையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எல்லா ஹேர் பேக்கும் எல்லா இடத்துலையும் ரூட்டில் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் நான் யூஸ் பண்ணுறதுனால முடி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்கும். நீங்கள் எப்போவுமே சரி, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனாலும் சரி, ஹேர் பேக் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் சீயக்காய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா அது வந்து எல்லாம் ரிமூவ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க காய்ஸ். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃப்ரண்ட்லலாம் ஃபுல்லாக பண்ணணும். தேங்க்யூ.